உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை எப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்காங்க டாரட் கார்ட் ரீடர் சாரா மேம். எப்போதும் போல வாரம் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த வாரமும் வந்துட்டு ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்முடைய ஷேர் பண்ண இருக்காங்க. முதல்ல மேம் வந்து வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். ஒரு பாசிட்டிவ் வைப். நீங்க எப்போதும் வந்துட்டு நீங்க ஒரு இந்த மாதிரி நம்ம வீக்லி ப்ரிடிக்ஷன் பாக்குறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்தது என்னன்னு தெரியல. சோ போயிடலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வாரம் ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, இவங்க கிட்ட வந்து காசு நிறைய கையில இருக்கு அப்படின்னா அது மத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் அவங்க அம்மா, அவங்களுடைய சிஸ்டர்ஸ், இல்ல அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து பினான்சியல் நீட்ஸ் இருக்கும், பண தேவைகள் இருக்கும். அதை பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்க ஃபீமேல் வந்து அவங்களுடைய பசங்களுக்கான அந்த ஃபியூச்சருக்காக ஃபினான்ஷியலா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ பண ரீதியான முயற்சிகள் வந்து எடுக்கலாம் அவங்களுடைய குழந்தைங்களுக்காக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்ப தனிச்சு இருக்க வேண்டாம். செய்யற வேலையில யாராவது சப்போர்ட்க்கு வந்து எடுத்துக்கலாம். நானே தான் அதை நின்று செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு வேலி போட்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கு வந்து கண்டிப்பா தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் கோல்டன். இது 2 கலரா அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்துடலாமா? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333355. இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 333355 இது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஆன்மீக ரீதியான அவங்களுடைய ஆன்ம ரீதியான நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். கண்டிப்பா இந்த வாரம் இது யூஸ் பண்ணும் போது நிச்சயமா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்படும் அவங்களுக்கு. இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். முருகன் மெசேஜ் சொல்லிடுங்க மேம். மேஷம் இவங்களுக்கான முருகர் கார்டு. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் வந்து ஸோ அதேதான், முருகருமே அதே மெசேஜ் தான் திருப்பி கன்வே பண்றாங்க. ஸோ இவங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, அம்மாவா இருக்கக்கூடியவங்க, அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு 40-50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க மேல இவங்க கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படின்றது. அண்ட் நல்லா வந்து உழைக்கணும். ஸோ எவ்வளோ இவங்க வந்து இந்த வாரம் வந்து ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடுறாங்களோ கண்டிப்பா அது வந்து நிச்சயமா பலன் கொடுக்கும். ஸோ சோம்பேறித்தனம் படாம எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து டெடிகேஷனா வந்து செய்யணும். இதுதான் இவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ மேஷ ராசினருக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மேம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ஏஞ்சல் நம்பரை பதிவு பண்ணிட்டு ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேம் அடுத்ததா வந்துட்டு நம்ம ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, இவங்க எந்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் அதுல வந்து அப்கிரேட் பண்ணணும். இன்னும் கூடுதலா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க நகரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க இந்த வாரம் வந்து செய்யலாம். அண்ட் கடவுள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அவங்கள முன்னிறுத்தி ஏதாவது மெடிடேஷன் பண்றது, அந்த மாதிரியான பூஜைகள், ஸோ ரிச்சுவல்ஸ் அது வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம் இந்த வாரம். இது வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்கவங்களுக்கு எஸ்பெஷல். ஓகே. இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுங்க? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லார்கிட்டயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்க வேண்டாம். லைக் இத இந்த தவறு செஞ்சா இதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி இருக்க வேண்டாம். லைக் ஒரு நீதி தேவதை மாதிரி இருக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து பிளெக்சிபிளா போகணும். ஸோ அதனால இதுக்கு இதுதான் தண்டனை, இதுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருக்க வேண்டாம்ன்ற மாதிரி. இப்ப ரிஷபராசிக்காரனுக்கான லக்கி கலர்ஸ் சொல்லுங்க. இவங்களுக்கான லக்கி கலர் வந்து பிங்க், கிரீன் அண்ட் கோல்டன் கலர். ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க. ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 and 9999.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க இந்த வாரம் அவங்க விருப்பப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நிறைய ஒரு உத்வேகம் உருவாகும். நிறைய நல்ல விதமான எண்ணங்கள் கிரியேட் ஆகும். விஷஸ் உருவாகும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு தகுதியான பிளெஸிங்ஸும் வந்து கிடைக்கும். ஒரு கம்ப்ளீஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா அவங்க சில பூஜைகள் அதெல்லாம் பண்றாங்கன்ற போது அதுக்கான அருள் பிரதிபலன் பிளெஸிங் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த பரிபூரணமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே மேம். முருகர் மெசேஜ் பார்த்தலாம் ரிஷபராசிக்காரர். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஒண்ணு இவங்களுடைய ஹெல்த்தை வந்து அவங்க பார்த்துக்கணும். ஸோ இவங்க ஒரு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். இப்போ ஜென்ரல் செக்அப் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்து பேசணும். அண்ட் இன்னும் 2வது மெசேஜ் என்னன்னா, இவங்க வீட்ல வந்து யாராவது முதியோர்கள் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து அவங்க மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு டெய்லி ஒரு கால், மெசேஜ் அப்படியாவது பண்ணி வந்து பேசணும். ஸோ இது நிச்சயமா இந்த வாரம் அவங்க செய்யணும்ன்றத முருகருடைய மெசேஜா இருக்கு. ஓகே மேம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஏஞ்சல்ஸ் நம்பர் பிளஸ் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓம் முருகா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேம் அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தேவையில்லாம ஒரு திருப்பி ஒரே சம்பவத்தை, ஒரே விஷயத்த வந்து நினைச்சு பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி ரொம்ப மனதளவுல உடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் இந்த வாரம் வந்து மேற்கொள்ளணும். நல்லா தூங்கணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுதான் இவங்க செய்யக்கூடிய வேலைகள். ஓகே. இப்ப மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது இந்த வாரம். இவங்க இழந்ததை நினைச்சு பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கோ, ஸோ அதுக்காக அதை வந்து சரி செய்ய வழி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அந்த ஒரு கஷ்டத்திலேயே போய் மாட்டக்கூடாது. அதனால அதுக்கான வழி இந்த வாரம் வந்து தேட தேவையில்லை. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ரிலாக்ஸ் பண்ணி இவங்க வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியேறணும். ஸோ அதனால இழந்ததை நினைச்சு வந்து கவலைப்படுறதோ, இல்ல அதை சரி செய்ய வழி தேடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து சீ ப்ளூ அண்ட் இந்த ஓஷன் கிரீன் வாங்க அந்த கலர். இந்த 2 கலரை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தலாம். மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2020 11 and 11. ஸோ இந்த 2020 11 and 11 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க இந்த வாரம் யூஸ் பண்ணலாம். இந்த 2020 அப்படின்ற போதே அது ஒரு கம்ப்ளீஷனை குறிக்கிறது. ஸோ எல்லா விதமான நெகட்டிவ் கார்மிக் பேட்டர்னும் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ இந்த அதே மாதிரி 11 and 11ன்றது வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு நல்ல விதமான ப்ரேயர்ஸ் மேனிஃபெஸ்டேஷனை குறிக்கிறது. ஸோ இவங்களுக்கு இந்த 2ம் வந்து கரெக்டா வந்து சிங்க் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த 2020 11 and 11 இது 2மே அவங்க வந்து இந்த வீக் கண்டிப்பா யூஸ் பண்ணும் போது நிறைய அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும், ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஓகே மேம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கவும், எமோஷனலா ஒரு சப்போர்ட் கொடுக்கவும் வந்து பர்சன்ஸும் இருக்கிறாங்க, அதுக்கான சிச்சுவேஷனும் இருக்கு. ஸோ அதுல வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. தேவையில்லாம ஏமாத்தினதை பத்தியோ இல்ல ஏமாத்தினவங்களை பத்தியோ நினைச்சு வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இப்ப யாரு சப்போர்ட்டிவ்க்கு இருக்கிறாங்க, ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இவங்க ஷேர் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதா முருகர் மெசேஜ். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ உங்களோட ஏஞ்சல் நம்பர் பிளஸ் வந்துட்டு ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? கடகம் இவங்களுக்கான பார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, ஏதாவது புதிய முயற்சிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ண போறாங்க, இல்ல ஒரு ஜாப் ஏதாவது ஜாயின் பண்ண போறாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் இந்த வாரம் தாராளமா அவங்க எடுக்கலாம். வேற மேற்கொண்டு படிக்க போறாங்க அப்படின்னாலும் அதுக்கான முயற்சிகளும் தாராளமா எடுக்கலாம். இது ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாகவும் ஏதாவது ஒரு முயற்சிகள் புதுசா செய்ய ட்ரை பண்றாங்கன்னா தாராளமா இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மேம். கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் செய்யக்கூடாது.
இவங்க செய்யக்கூடாது. தேவையில்லாம யார்கிட்டயும் ஆர்கியூமென்ட் பண்ண வேண்டாம். ஃபைட் பண்ண வேண்டாம். யாரையும் வந்து போட்டியா நெனச்சு கூட அவங்க கிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி இருக்கு. யார்கிட்டயுமே கான்ஃப்ளிக்ட் இல்லாம ஓகே. சண்டை போடாம இருக்கணும். உங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன், ஒயிட் அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஏஞ்சல் நம்பர் பார்த்தலாமா? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 161611. ஸோ இந்த 161611 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது இவங்களுடைய இன்ட்யூஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதுக்கு இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே மேம். முருகர் மெசேஜ் உங்களுக்கானது. கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் குடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து இவங்க வந்து ஒரு சில விஷயத்துல இன்னும் குழந்தை தான். லைக் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். ஒரு எல்கேஜி லெவல் தான். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்களுக்கு அது வந்து அது பெரிய பொசிஷனுக்கு போவாங்க. ஸோ பரவால்ல. இவங்களுக்கு அதுதான் விருப்பம். இந்த ஒரு கோல் நான் அடைய போறேன்னா, ஸோ அதுக்கான ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே இவங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இவங்க நினைக்கக்கூடிய அந்த பொசிஷனை அடைவாங்க. அதுக்கான வழிகளும் அவங்களுக்கு வந்து காண்பிக்கப்படும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு குடுக்கக்கூடிய மெசேஜ். இன்னும் சில பேருக்கு வந்து எஸ்பெஷலி குழந்தைக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ குழந்தை வரம் கேட்டு முருகர் கிட்ட வேண்டி இருக்காங்கன்னா, ஸோ இந்த வாரம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உருவாகும். அதுக்கான டோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் இந்த வாரம் இதுக்காக ஏதாவது ஒரு வேண்டுதலோ இல்ல ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கிறது இன்னும் பெட்டரா இன்னும் இருக்கும். பெட்டரா இருக்கும். ஓகே மேம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மேம் சொல்லிட்டாங்க. அதே போல உங்களோட ஏஞ்சல் நம்பர் அப்புறம் ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்க கிட்ட தெரிவிங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எது செஞ்சாலும் ஒரு சந்தோஷமா செய்யணும். லைக் உற்சாகத்தோட இருக்கணும். குழந்தைத்தனமா லைக் இவங்களுக்குள்ள ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குன்னா, ஸோ அத தாராளமா அத எக்ஸ்போஸ் பண்ணலாம். அத டம்ப் பண்ண வேண்டாம், அடக்கி வைக்க வேணாம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு எஸ்பெஷலி சூரிய நமஸ்கார் பண்றது, டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கம்பல்சரி பண்ணும்போது இன்னும் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே மேம். இவங்க செய்யக்கூடாதது இந்த வாரம். இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டயும் ரொம்ப வீண் வாதம், வாக்குவாதம் அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன்ல வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போகிறது நல்லது. நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து ரொம்ப யார்கிட்டயும் ஒரு ஃபோர்ஸாவும் ஹார்ஷாவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தலாமா? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க. சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 10 10. ஸோ 22 22 10 10 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கூட இருக்கிறவங்களோட நல்ல ஒரு இணக்கமா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களோட நல்ல இணக்கமா ஹாப்பியா வந்து இருப்பாங்க. அண்ட் 10 10 யூஸ் பண்ணும்போது இவங்க எந்த விஷயம் வந்து யோசிக்கிறாங்களோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த நம்பர் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே மேம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். சிம்மம் இவங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா இன்கம் வரும். எதிர்பாராத பண வரவுகள் அது சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், நிச்சயமா ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வாரம் அவங்க எடுக்கலாம். அண்ட் வேற ஏதாவது கெட் டுகெதர் அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் வந்து உருவாகும். ஸோ அதுக்கு கம்பல்சரி இவங்க அதுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாம ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் முருகர் மெசேஜ். ஓகே மேம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்ம ராசிக்காரருக்கு வந்து உங்களோட ஏஞ்சல் நம்பர் பதிவு பண்ணிட்டு ஓ முருகா அப்படிங்கறதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது கூட உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்க கிட்ட தெரிவிங்க. மேம் அடுத்ததா இந்த வாரம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சம் பொறுமையா அதாவது எதுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண ரீதியா இல்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஒருத்தரும் ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து இந்த வாரத்தோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம், ஸோ இதை கண்டினியூ பண்ண வேண்டாம், இதுல இருந்து விலகிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. 90% முயற்சி செஞ்ச காரியத்தை.
ஸோ இந்த வாரம் கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணணும். அதுலேருந்து அவங்க விலக வேண்டாம். இந்த வாரம் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்கம் அதனால கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே. கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் செய்யக்கூடாதது. ஸோ செய்யக்கூடாதுலயும் அதான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த பௌர்ணமி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வைப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்ம இதுலேருந்து வெளியேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த வைப் கொடுத்தது வந்து கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்காக தான். இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து அவங்க ஓவர் கம் பண்ண போறாங்க. அதுக்கான தீர்வு கிடைக்க போகுதுன்றது. பட் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியேற பார்க்கலாம். ஸோ அதனால அப்படி வெளியேற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது. இவங்களுக்கான லக்கி கலர் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், கிரீன் அண்ட் பிளாக் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. கன்னிராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66688. ஸோ இந்த 66688 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்களோட விருப்பப்படி இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்க எந்த மாதிரியான சூழல்ல இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட்ல கூட அவங்களால வந்து உணர்ச்சி வசப்படாம பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியும். அண்ட் 666 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான அவுட்கம் கிடைக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க யூஸ் பண்ணும்போது இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி, இவங்களுடைய சொசைட்டி, இல்லை இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு சர்க்கிள் மேலே இவங்க அக்கறையாக வந்து நடந்துக்கணும். அது அது அவங்க மேலே அக்கறை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காகவாது கொஞ்சம் பொறுத்து போகிறது அவசியம். அவங்களுடைய நலன் கருதி அக்கறையின் பேரில் இவங்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே மேம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட ஏஞ்சல் நம்பர் ப்ளஸ் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அது கூட உங்களோட ஃபீட்பேக்கும் தெரிவிங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மன இறுக்கத்தோட இருப்பாங்க. அதனால வந்து சில வேலைகளை செய்யாம அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கட்டு போட்ட மாதிரி இருப்பாங்க. அது வந்து மத்தவங்களால அவங்க ஸ்டாப் ஆகல, பிளாக் ஆகல. இவங்களோட தாட்ஸ் இது வந்து நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குமோ, இல்ல இந்த பர்சன் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுவாங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கான அந்த மன ஓட்டம், அந்த தாட்ஸ் அவங்களுக்கு பிளாக் கொடுக்குது. ஸோ அதுல இருந்து அவங்க வெளியேறணும். வெளியேறி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம். இவங்க செய்யக்கூடாதது இந்த வாரம். செய்யக்கூடாதது வந்து ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஸோ அது அப்படி மேலோட்டமா கொண்டு போகாம பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம அதுல ரொம்ப ரொம்ப வந்து கான்ஷியஸா இருக்கணும். கான்ஷியஸ் மீன் ரொம்ப லைக் தீவிரமாவும் இருக்கிறது நல்லதுதான். இன்னொன்னு ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, எச்சரிக்கையான்றதை விட கவனமா இருக்கணும். இன்வால்வ்டா இருக்கிறது. ஓகே. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய. அதை வந்து தவிர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தலாம். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிரீன் அண்ட் ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தலாம். ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66661313. ஸோ இந்த 66661313 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க இந்த வாரம் ஃபுல்லா அவங்க விருப்பப்படி யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது நிறைய ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல எடுத்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அந்த பிளாக் இருக்கும். ஸோ அதை உடைச்சிட்டு எடுத்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த 6666ம் அண்ட் 1313 வந்து அதுல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவங்க மனதளவுல ஆக்ஷன் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும். ஓகே. முருகர் மெசேஜ் இவங்களுக்கானது. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சொல்லலாம். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க லைஃப்ல நடந்து முடிஞ்சதை பத்தியோ இல்ல வந்து இழந்ததை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது வந்து முடிஞ்சதுதான். அதை விட்டுட்டு இவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் சலுகைகளும் இருக்கு. ஸோ மற்றவங்க கிட்ட இல்லாதது இவங்க கிட்ட என்ன நன்மைகள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணாலே போதும். இன்னும் இழந்ததை விட அதிகமா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் வந்து உருவாகும். ஸோ அதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள், நல்ல சலுகைகளை கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதமா அப்படின்றதான் முருகர் இவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே மேம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். உங்களோட ஏஞ்சல் நம்பர பதிவு பண்ணிட்டு, ஓம் முருகா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக்கையும் எங்க கூட தெரிவிங்க. அடுத்ததா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலான்னா, ஏதாவது சுப காரியங்கள் அதுக்கான விஷயங்கள வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. கல்யாணம், வேற ஏதாவது என்கேஜ்மெண்ட், இல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள். ஸோ அதுல வந்து ஈடுபடலாம் நிச்சயமா. இந்த வாரம் அதுக்கு வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் காலகட்டங்கள். ஓகே மேம். இவங்க செய்யக்கூடாதது இந்த வாரம்? என்ன செய்யக்கூடாதுன்னா, அ அதாவது ஃபேமிலி சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பண பிரச்சனை இருக்குன்னா, ஸோ அதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். சொத்து, பணம் இது வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து அந்த மாதிரியான டீலிங்ஸ் வந்து வேண்டாம். ஸோ அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ அது பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77733. ஸோ இந்த 77733 இந்த 2 ஏஞ்சல் நம்பர அவங்க இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நெறைய லக் வந்து கிடைக்கும். எஸ்பெஷலி ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா, அதுல வந்து இவங்களே எதிர்பாராத விதமா வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல அதுக்கான நல்ல அவுட்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு லக் இவங்களுக்கு கிடைக்கும். 333 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இவங்களுக்கு மனிதர்களால, ஃபேமிலியால எதுவும் சப்போர்ட் இல்லனாலும், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நெறைய சப்போர்ட் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறத இவங்க உணருவாங்க. ஓகே. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் விருச்சிகம். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜும் இவங்களுக்கு வந்து பெரிய மனுஷ தன்மையோட நடந்துக்கணும். அண்ட் இவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணத்தோட இருக்கிறாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கும் நெறைய நன்மைகள் வந்து உயர்வா கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். இன்னொன்னு இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு மன வாழ்க்கையோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃபோ இவங்களுக்கு நிச்சயமா வந்து அமையும். இப்ப பிரசன்ட்ல இருக்கிற அந்த பெர்சனும் இவங்களோட வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்ககிட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட் குடுப்பாங்க. ஸோ அது நிச்சயமா இவங்களுக்கு நடக்குமா, நடக்காதான்ற ஒரு கேள்விகள் இருந்திருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது தான் முருகருடைய ஒரு பதில். ஓகே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஏஞ்சல் நம்பர் பிளஸ் ஓம் முருகா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிங்க. அடுத்ததா தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்களுக்கு எது செஞ்சா சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடணும். இவங்களே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது தாராளமா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட எங்கேயாவது வெக்கேஷன் போறது, ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி கேளிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வாரம் கண்டிப்பா அது நிறைய அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஓகே. தனுசு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த வாரம்? என்ன செய்யக்கூடாதுன்னா, யாரையும் ரூல் பண்ண வேண்டாம். ரொம்ப டாமினன்ட்டா இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் தன்மையா போகலாம். ஒரு லீடர் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்படி வந்து அவங்க ஃபேஸ வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி காட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. தன்மையா போகலாம் எல்லார்ட்டயும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து வயலட், கிரீன் அண்ட் ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தேன். ஸோ தனுஷ் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88881515. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க இந்த வாரம் விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்குள்ள நிறைய ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த 4, 8 யூஸ் பண்ணும்போது நிறைய இவங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, கடவுள் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி உணர்வாங்க. ஸோ அது அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். 15-15மே வந்து ஆன்மீக ரீதியா அவங்களுக்கு நிறைய ஒரு லைக் இன்டர்வென்ஷன்றது அவங்களுக்கு உள்ள வந்து ஊடுருவதை அவங்களால உணர முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். ஸோ தனுஷ் உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து இவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு பர்சன். ஸோ அவங்க யாரோ இவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ பட் இவங்க என்னன்னா
வெல்தியா இருக்கிறாங்க, வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறாங்க, லைக் ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி அது அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் இல்ல. ஸோ அவங்க கிட்ட சில அ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ரொம்பவும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் வந்து அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த வாரம். ஓகே. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேம் சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து உங்களோட ஏஞ்சல் நம்பர் பிளஸ் வந்துட்டு ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எங்ககிட்ட தெரிவிங்க. அடுத்தது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, பண ரீதியான ஏதாவது வெளியூர் பயணங்கள், பண ரீதியான, வேலை ரீதியான பயணங்கள வந்து மேற்கொள்ளலாம். ஸோ அது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். தைரியமா இவங்க தனியா போகிறதா கூட அதுக்கான விஷயங்கள வந்து பண்ணலாம். ஸோ நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே. மகர ராசி நேயர்கள் வந்து இந்த வாரம் செய்யக்கூடாது. யார்கிட்டயும் புது நபர்கள் கிட்ட ஒரு ஒரு புதிய விஷயத்த பத்தி யார்கிட்டயும் வந்து பேச வேண்டாம், கம்யூனிகேட் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி புதிய நபர்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்த்தோம். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ப்ரவுன் கலர், ப்ரவுன், கோல்டன் அண்ட் கிரீன் இந்த 3 கலர யூஸ் பண்ணலாம். ஓகே. மகர ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தோம். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77775555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க விருப்பப்படி இந்த வாரம் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வந்து கிடைக்கும், ஒரு என்லைட்மென்ட் கிடைக்கும். அண்ட் இவங்க எந்த முயற்சி எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு அந்த முயற்சியில இவங்க வந்து ஃபுல் பிளஸ்டா ஈடுபடுறதுக்கு அதுக்கான ஒரு வைப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எஸ்பெஷலி 5555 யூஸ் பண்ணும்போது. ஓகே. மகர ராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், இவங்களுடைய எஸ்பெஷலி வேலையில கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 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 கிஃப்ட் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருக்காங்களோ, இல்ல எவ்வளவு வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதுக்கான ஒரு நன்மதிப்பு ஒரு கிஃப்டாவே இவங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து இன்னும் நல்ல விதமா அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். உங்களோட ஏஞ்சல் நம்பர் பிளஸ் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு கூடவே உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்க கூட தெரிவிங்க. மேம் அடுத்ததா வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது புதிய பொருள் வாங்குறது, நகை வாங்குறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது புதிய விஷயங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்ட, நிலம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி புதிய விஷயங்கள வந்து பண்ணலாம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஓகே. இவங்க இந்த வாரம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், பிளாக் பண்ண வேண்டாம். ஸோ இத செய்யலாமா, வேண்டாமா அப்படின்னு ஒரு விதமான நடுக்கம், பதட்டம் இருக்கும். ஸோ அது வந்து கூடவே கூடாது. அதனால சில விஷயங்கள் செய்யாம பிளாக் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிளாக்கிங் வந்து வேண்டாம். எதா இருந்தாலும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. அத விட்டு வெளிய வரணும். ஸோ எதுக்கேத்தாலும் நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கோல்டன், ஒயிட் அண்ட் வந்து பர்பிள் இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். கும்பராசிக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தலாம். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 23 23 12 12. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்களோட விருப்பப்படி இந்த வாரம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். எடுக்கிற புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல சக்சஸ் கிடைக்கும். அண்ட் அதுல ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். எந்த விஷயம் அவங்க செஞ்சாலுமே அதுல நிறைய நம்பிக்கை கிடைக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குன்னா, கொஞ்ச நாளாவே வந்து மனசாலையும் வந்து சரி, இல்ல பிராக்டிகலாவும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல இறுக்கமா வந்து ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வெளியே எங்கேயும் போகாம ஒரு ரூம்லயே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் மனதளவுல வந்து அந்த சிறை வாசம் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க வெளியேறதுக்கு இந்த வாரம் ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ ஆன்மீக ரீதியா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இவங்க பயணம் மேற்கொள்ளும் போது நிச்சயமா இவங்க அந்த சிறைவாசம் மாதிரி இருந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியேறுவாங்க. கண்டிப்பா அதுக்கான முயற்சியை எடுக்கணும். ஓகே.
இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். கும்பராசி நேயர்கள்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஏஞ்சல் நம்பர் அண்ட் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது கூட உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்துட்டு பதிவு பண்ணுங்க. அடுத்ததா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் அவங்களோட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, கெட் டுகெதர் இல்ல ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் போறது அந்த மாதிரி இவங்கள ஒரு கம்யூனிட்டியோட ஹாப்பியா வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் செய்யலாம். அப்புறம் மேரேஜ், கமிட்மெண்ட் இதுக்கான முயற்சியில வந்து கண்டிப்பா இறங்கலாம். அது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த வாரம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப அதுக்கு டூ மச்சா ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். லைக் எப்ப பார்த்தாலும் ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே இருக்கிறது, ஒரு பார்ட்டி வைப்லயே இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா அது போகாம தடுத்துக்கணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்னன்னு? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஆரஞ்சு, கிரீன் அண்ட் ரெட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்த்தலாம். ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010. ஸோ இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இன்ஃபினிட் சிம்பிளை கூட அவங்க யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய வந்து வளர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சில நியூ பிகினிங்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இல்ல ஃபேமிலியில ஸோ ஒர்க்ல நியூ பிகினிங்ஸ் வந்து ஏற்படும். இந்த இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தலாம். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ், இந்த வாரம் ஏதாவது இவங்க கோர்ட் கேஸ் அது மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால இவங்க தேவையில்லாம பயப்பட பதட்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இவங்க மனசுல இருக்க நபர், ஸோ அந்த நபரை வந்து கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக ஏதாவது செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கலாம். ஸோ அது இன்னும் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றதான் முருகர் மெசேஜா இருக்கு. இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். உங்களோட ஏஞ்சல் நம்பர் பிளஸ் வந்துட்டு ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. அது கூட வந்து உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம், இந்த வாரம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. பாசிட்டிவா இருங்க அண்ட் பாசிட்டிவா கொண்டு போங்க.